そうだ螺旋岩。Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Boruto 2 Blue Vortex ஓட சாப்டர் 22 தான் பார்க்க போறோம். கடைசியா நம்ம சேனல்ல எந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம்னா குட்டி குராமாவை காமிச்சாங்க இல்லையா, அந்த சாப்டர் தான் பார்த்திருப்போம். பிகாஸ் அந்த சாப்டர்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த சாப்டர்லயுமே. நான் ப்ரோ சொல்றேன் அப்படி இந்த சாப்டர்ல என்ன நடக்க போகுது அப்படினு கேட்டீங்கன்னா ஜூரா vs Boruto ஃபைட் நடக்க போகுதுங்க. ஃபைட் நடக்கிறது மேட்டர் இல்ல, பட் அந்த ஃபைட் எப்படி இருக்கு அப்படின்றது தான மேட்டர். சோ அத பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல ஒரு ட்விஸ்டோட காமிச்சிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்ப்போம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அமைத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்திருப்பேன். அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட் கைஸ், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அப்படின்றதுனால இப்போ நம்ம ஓவரா பர்சன் வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்க மால்டோவை. இந்த சாப்டரோட ஓப்பனிங் சீனில் யாரை காமிச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம சாரடா, மிட்சுகி அண்ட் ஆரியா இவங்க 3 பேரையும் காமிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சாரடா அவங்களுடைய பவர்ஸை வச்சு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிருப்பாங்க இல்லையா, அங்கிருந்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போன சாப்டரில் நம்ம சாரடா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ரியூ அடிச்சு நாக் அவுட் பண்ணி அவனை மொத்தமாக முடிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ அவன் இறந்து போனதுக்கப்புறம் அவனுடைய தோன் சோல் பல்புன்றது வானத்தில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். இப்படி காற்றுல பறந்து இருக்கக்கூடிய அந்த சோல் பல்பை நம்ம பசங்க 3 பேருமே கீழே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம மிட்சுகி பார்த்தீங்கன்னா அரையாவை பார்த்து, அரையா நீ போயிட்டு அந்த சோல் பல்பை எடுத்துக்கிட்டு ஷிங்கியை போயிட்டு காப்பாற்று, நான் கீழே இருக்கக்கூடிய கிளேவ் கிரிம்ஸ்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரையா கிட்ட சொல்லுவோம். பட் இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கம் நம்ம அரையா கிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சருமே வராது. இதை பார்க்குற நம்ம மிட்சுகி என்னடா இது ரொம்ப நேரமா ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். காத்துல ஒரு சோல் பல்பு பறந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்கு கீழே நிறைய கிளேவ் கிரிம்ஸ்லாம் இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா அதுல ஒரு கிரிம்ஸோட முதுகுல இருந்து நம்ம ஜூரா வெளியே வருவான். இப்போ வில்லன் வெளியே வந்தாச்சு, வில்லனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவை இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம மிட்சுகி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். நம்ம பசங்க இப்போ தானே ஜூராவை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறாங்க. ஸோ அதனாலே நம்ம மிட்சுகி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இவனை சுற்றி சொன்ன கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் தான் பார்ப்பான். இவனை பார்த்தாலே தெரியுது இவன் தான் பாஸுக்கெல்லாம் பாஸ், டிவைன் ட்ரீயோட காட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிட்சுகி பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் இன்ட்ரோடக்ஷன் இந்த இடத்துல கொடுக்குறான். சரி, ஜூரா இந்த இடத்துக்கு வந்துட்டா நம்ம பசங்க 3 பேரையும் போட்டு பழக போறான் அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்லை. நம்ம சாரடா உச்சியாவை மட்டும் வெறிக்க பார்த்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுவான். சரி, இவ்வளவு வேகமாக பறந்து போறானே, பறந்து போயிட்டு அந்த த்ரோன் பல்பை தான் எடுக்க போவான் அப்படின்னு நினைச்சா அதுவும் இல்லை, வேற எங்க தாண்டா போற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு நிமிஷம் கேட்க தோணுது. நமக்கே இது யோசிக்க தோணுதுன்னும் போது அங்க இருக்கக்கூடிய அரையாக தோணாதா, இவன் என்னடா அங்க தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு ஆச்சரியத்துல தான் பார்த்துன்னு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம கோனகமாரு இருக்கக்கூடிய இடத்த காமிக்கிறாங்க. கோனகமாரு இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம பொருட்டோ இருப்பான். இவங்கெல்லாம் சேர்ந்து மார்ச்சூரி கூட சண்டை போட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பொருட்டோ ஒரே வெட்டில் மார்ச்சூரியை போட்டு தள்ளுவான். ஸோ அதை பார்த்து நம்ம கொனகுமாரு பார்த்தீங்கன்னா பரவாயில்லையோட தம்பி, ஒரே வெட்டிலே அவன் கதையை முடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். இதை கேட்ட நம்ம பொருட்டோ அப்படிலாம் இல்லை தலைவா, அவன் ஆல்ரெடி பயங்கரமா அடி வாங்கி டேமேஜ்ல தான் இருந்தான். ஸோ அதனால தான் ஒரே வெட்டில் அவன் கதையை முடிக்க முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும் போது சைடில் பார்த்தீங்கன்னா மார்ச்சூரியோட உடம்பு ஃபுல்லாக டஸ்ட்டாக மாற ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல இந்த டஸ்ட் எல்லாம் ஒரு த்ரோன் பல்பா மாற ஆரம்பிக்குது. பிகாஸ் நம்ம மார்ச்சூரியுமே ஒரு ஷிஞ்சு இல்லையா, ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவருக்குமே இந்த சோல் பல்புன்றது கிரியேட் ஆகும். இதை பார்த்து நம்ம பொருட்டோவும் கொனகுமாரோவை பார்த்து மார்ச்சூரியோட த்ரோன் பல்பு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். திடீர்னு நம்ம பொருட்டோவுக்கு பின்னாடி ஒரு ஓட்டை விளையாடுறது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருந்து புகை வர ஆரம்பிக்கும். இதை பார்க்குற நம்ம கொனகுமாரோவுக்கு எதுவுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ கிட்ட கேட்பான். அதுக்கு நம்ம பொருட்டோவும் இது சாதாரண ஓட்டல்ல தலைவா, டெய்ல்டு பீஸ்ட் பாமோட ஸ்னைப்பர் ஷாட் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த டெய்ல்டு பீஸ்ட் பாமோட ஸ்னைப்பர் ஷாட்ன்றது நம்ம பொருட்டோவுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பொருட்டோட கதையை மொத்தமாக முடிச்சு விட ட்ரை பண்ணுவாங்க. பட் அது பாதிலேயே முடிஞ்சிடும். ஸோ அதே டெக்னிக்கை தான் இங்கே நம்ம ஜூராவும் பொருட்டோ மேலே ட்ரை பண்ணியிருப்பான். பட் அது தப்பாக முடிஞ்சிருக்கும். ஐ மீன் ஜஸ்ட் மிஸ்ல மறுபடியும் தப்பிக்கிறார் நம்ம பொருட்டோ. எங்க நம்ம ஜூராவுமே ஜஸ்ட் மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொனகுமாரு இருக்கக்கூடிய இடத்துல, ஐ மீன் பொருட்டோ இருக்கக்கூடிய இடத்த நோக்கி போறாரு. இதை பார்க்குற நம்ம பசங்க 3 பேரும் இவன் எங்கடா இவ்வளவு வேகமா எங்கடா போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி ஃபாலோ பண்ணி போறதுக்காக வராங்க. ஐ மீன் இவங்க 3 பேரும் பேசிக்கிறத பார்த்தா ஜூராவை ஃபாலோ பண்ணி போற மாதிரி தான் தெரியும். பட் ஜூரா பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக அங்கிருந்து போயிருப்பான். இவன் இவ்வளவு வேகமா போறானா கண்டிப்பா அப்ப நம்ம பொருட்டோவை தேடி தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிட்சுகி தான் சொல்லுவான். அப்படியே அங்கே கட் பண்ணி மறுபடியும் நம்ம கொனகுமாரோவை காமிக்கிறாங்க. அங்க மார்ச்சூரியோட பாடின்றது டஸ்டா மாற ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா சோல் பல்பா மாற ஆரம்பிக்கும். இந்த சோல் பல்புன்றது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொனகுமாரு அதை எடுத்து பார்ப்பான். அதை எடுத்து பார்க்கறது மட்டும் இல்லாம இதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் நம்ம மோகியை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நம்ம கொனகுமாரு மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு. ஐ மீன் இந்த கொஸ்டினை நம்ம பொருட்டோ கிட்ட கேட்பாரு. பட் பொருட்டோ கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வராது. என்னடா அவன் எதுவுமே பேசாம என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஷூரிங்கன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருப்பான். இவனை சுத்தி வர ஃபுல்லா ஸ்டோன்ஸா இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ள எல்லாத்தையுமே அதை சொறி விடுறான். ஸோ நம்ம பொருட்டோ ஃபுல்லா எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொனகுமாரோவை பார்த்து, மாஸ்டர் இங்க பாருங்க, இப்போ நிறைய பேச டைம் இல்லை, எந்த அளவுக்கு சீக்கிரமா போக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா அந்த த்ரோன் பல்பை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பிடுங்க
போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சாண்ட் வில்லேஜஸ் அந்த ஷினோபிஸை எங்கே மீட் பண்ணீங்களோ அங்கே வெயிட் பண்ணுங்க, என்னுடைய அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் நீங்கள் அங்கே தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ சொல்லுவான். நம்ம கொனகமாருவுக்கு எதுவுமே புரியாது, என்னடா அவன் திடுப்புன்னு இந்த மாதிரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆச்சரியத்தை தான் பார்ப்பான். பட் அப்போ தான் நம்ம பொருட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டில் கத்துவான். இங்கிருந்து வேகமாக போங்க அப்படின்னு சொல்லுவான். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஜூரா வந்திருப்பான். அப்பவும் நம்ம கொனகமாருவுக்கு எதுவுமே புரியல, என்னடா அவன் நம்ம கிட்டே கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கும்போது தான் நம்ம ஜூரா பார்த்தீங்கன்னா டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை அவனுடைய கண்ணை யூஸ் பண்ணி அனுப்புவான். இதை பார்த்து நம்ம பொருட்டோவும் கொனகமாருவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொனகமாருவை பிடிச்சி தூக்கிட்டு அங்கிருந்து பறந்துருவான். ஜூரா லான்ச் பண்ண அந்த டெய்ல்டு பீஸ்ட் பாம்புன்றது நம்ம பொருட்டோ அண்ட் கொனகமாரு ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி நின்று இருந்தாங்க இல்லையா, அங்கே வெடிஞ்சு பயங்கர ஒரு பிளாஸ்ட் ஆகுது. ஜஸ்ட் மிஸ்ல எப்படி அவனுக்கு ரெண்டு பேரும் தப்பிச்சு அங்கிருந்து பறந்து போயிடுவானுங்க. என்னடா இது நம்ம பொருட்டோ ஜூராவை பார்த்து பயந்து வரானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தான் பொருட்டோ நம்ம கொனகமாருவை வச்சுட்டு பறந்துட்டு இருந்தான் இல்லையா, டப்புன்னு நம்ம கொனகமாருவை தூக்கி தூர போட்டுட்டு வரட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். நம்ம கொனகமாரும் பரவாயில்ல ஆலவுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாரு. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜூரா பேசாம நம்ம கொனகமாரோட கதையை முடிச்சு விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஜூராவுக்கு பின்னாடி இருந்து நம்ம பொருட்டோ அட்டாக் பண்ணுவான். பொருட்டோவோட ஃபர்ஸ்ட் அட்டாக் என்னவா இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரசன்கன் தான். பொருட்டோ ரசன்கனை வச்சு அடிச்சு அடியில நம்ம ஜூரா பார்த்தீங்கன்னா வானத்தில் ஜாலியாக பறந்துட்டு இருந்தான் இல்லையா, அப்படியே டவுன் ஆகி கீழே விழுவான். ஐ மீன் பயங்கர ஃபோர்ஸாக கீழே விழுற மாதிரி தான் போவான். பட் விழாம பொறுமையாக லேண்ட் ஆகி நம்ம பொருட்டோவை பார்த்து ஒரு டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை போட்டு விடுவான். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம பொருட்டோவுக்கு சொல்லியே தரணும். 10வது வரைக்கும் போன சீன்ல தான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷூனிங் எல்லாத்தையுமே அங்கங்கே சொல்லி வச்சான். ஸோ அதை யூஸ் பண்ணி FTG யூஸ் பண்ணி இங்கிருந்து தப்பிக்கிறான். எந்த அளவுக்கு வேகமாக அங்கிருந்து தப்பிச்சானோ அதே வேகத்தில் மறுபடியும் ஒரு FTG போட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்வாட், அதாவது நம்ம பொருட்டோ கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வாடை யூஸ் பண்ணி ஜூரா அட்டாக் பண்ணுவான். பட் அந்த ஸ்வாட் அட்டாக்கை நம்ம ஜூரா ஒரே ஒரு விரலால ஸ்டாப் பண்ணுவான். ஸோ இப்படியே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைட்ன்றது அங்கே மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஜூரா பார்த்தீங்கன்னா பொருட்டோவை பார்த்து நீ ஃப்ளையிங் ரேஜன் யூஸ் பண்ணி அங்கங்கே மாற்றி மாற்றி போகிறது பயங்கர சூப்பராக இருக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்ன மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்கிட்ட சண்டை போடும்போது தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்குற நம்ம பொருட்டோவுக்கு பயங்கர காண்டாவும் பேசாமல் சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் நம்ம ஜூராவை பார்ப்பான். அப்படியே அங்கே கட் பண்ணி இன்னொரு சைடு எய்டாவை காமிப்பாங்க. எய்டா கஷின் கோச்சியை பார்த்து பரவாயில்லையே நம்ம பொருட்டோ ஜூரா கூட சண்டை போடுறானே, நான் கூட ஸ்டார்டிங்கில் பொருட்டோ ஜூரா கூட சண்டை போடும்போது கொஞ்சம் தடுமாறுவோன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதை கேட்குற நம்ம கஷின் கோச்சி இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக இந்த ஃபைட்டில் பொருட்டோ ஜூராவை வின் பண்ண முடியாது, அதுக்கு சான்ஸே இல்லை. அதுவும் முக்கியமாக இந்த இடத்துல இப்போ திஸ் டைம் பொருட்டோவால் ஜூராவை வின் பண்ணவே முடியாது, அது அவனுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம கஷின் கோச்சி சொல்லுவார். இதை கேட்ட ஐடாவும் அப்புறம் எதுக்கு அவன் அங்கேயே சண்டை போட்டுட்டு இருக்கான், அங்கிருந்து தப்பிச்சு இங்கே வந்துடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதை கேட்குற நம்ம கஷின் கோச்சி அதை நம்ம பொருட்டோ நினைச்சாலும் அவனால் அங்கிருந்து தப்பிச்சு இங்கே வர முடியாது, அவனால் FTGயுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பிகாஸ் பொருட்டோ FTG டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணும்போது அதை லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஷார்ட் ரேஞ்சில் தான் யூஸ் பண்ண முடியும். பொருட்டோ அவனுடைய சாக்ராவை அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா இன்ஃபியூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவான். ஸோ அது அந்த அளவுக்கு லாங்கில் ட்ராவல் பண்ண முடியாது. பேசிக்காக அவன் எந்த ஆப்ஜெக்ட்டில் அவனுடைய சாக்ரா யூஸ் பண்ணணும் அதோட டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அதை நம்ம பொருட்டோவால் சென்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதனாலே நம்ம பொருட்டோவும் லாங் ரேஞ்சுக்கு அவனால் டெலிபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம கஷின் கோச்சி சொல்லுவார். அண்ட் அதே சமயம் நம்ம பொருட்டோ அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அது அவனால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பொருட்டோ அங்கிருந்து தப்பிச்சு வந்தானா அது மற்றவங்களுக்கு ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம பொருட்டோ கொனகமாரு சாரடா அண்ட் மிட்சுகி இவங்க எல்லாரும் ஒரு சேஃபான இடத்துக்கு போகிற வரைக்கும் இவன் கூட தான் சண்டை போட்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதெல்லாத்தையும் கேட்குற நம்ம ஈடாவுக்கு சுத்தமாக எதுவுமே புரியாது. நீ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆமாம் நீ நினைச்ச மாதிரியே தான் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம பொருட்டோவோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கஷின் கோச்சி பயங்கரமாக சொல்லுவார். அப்படியே அங்கே கட் பண்ணி பொருட்டோவை தான் காமிக்கிறாங்க. பொருட்டோ ஜூரா கிட்ட பேசின்னு இருப்பான். அப்போ நம்ம ஜூராவும் பொருட்டோவை பார்த்து உனக்கு எப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, ஒட்சுட்சுகியை பற்றி தெரிஞ்சிருக்கு, டெய்ல்டு பீஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கு, டிவைன் ட்ரீயை பற்றி தெரிஞ்சிருக்கு, டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை பற்றி தெரிஞ்சிருக்கு, சோல் பல்பை பற்றி தெரிஞ்சிருக்கு. பட் இதில் சோகம் என்ன தெரியுமா, நான் உன்னை கொல்ல வந்ததுக்கான காரணமே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்றதுனால தான். நாங்களே இப்போ ரீசெண்டாக தானே இந்த வேர்ல்டுக்கு வந்தோம், அதுக்குள்ளே உனக்கு எங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு சொல்கிறது யாரு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா, அவங்க எங்கே இருக்காங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதில் சொல்லாமல் நிற்கிற, பதில் சொல்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூரா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமாக பேசுவோம். பட் இதுக்கு நம்ம பொருட்டோ கிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சருமே வந்திருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம பொருட்டோ என்ன நினைப்பானா, என்னடா அவன் இவ்வளோ அடி வாங்கியுமே டேமேஜ் ஆகாம அப்படியே நிற்கிறான், இவன் எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணி ஆகணுமே, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ பயங்கரமாக அதை பற்றி யோசிப்பான். பொருட்டோட வாயிலிருந்து எந்த ஒரு பதிலுமே வந்திருக்காது இல்லையா. ஸோ அதனால நம்ம ஜூரா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒட்சுட்சுகி பொருட்டோ. இப்போ நான் கேட்க போகிற கேள்வி அவுட் ஆஃப் த டாப்பிக்காக தான் இருக்கும். அண்ட் இந்த கேள்வி எனக்குள்ள ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. இதுக்கான ஆன்சர் எனக்கு கண்டிப்பாக தெரியல. லவ்னா என்ன, பொருட்டோ ஒட்சுட்சுகி அப்படின்னு சொல்லி நம்ம பொருட்டோ கிட்ட ஜூரா கேட்பான். இதெல்லாம் கேட்குற நம்ம பொருட்டோவுக்கு சுத்தமாக எதுவுமே புரியல. என்னடா அவன் லூசு தனமாக கேள்விலாம் கேட்டுன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருப்பான். இதை பார்க்குற நம்ம ஜூராவும் இவன் கிட்ட இருந்து பதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட கேள்விக்கு அவனே ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஹியூமன்ஸுக்கு இது ஒரு ஃப்ளா தான். ஐ மீன் இது ஒரு வீக்னஸ் தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ ஐக்கியம் இருந்தாலும் இது அவனுக்கு ஒரு வீக்னஸாக தான் அமையுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உன்னையே எடுத்துக்கோ. ஏன் இப்போ நீ என் கூட சண்டை போட்டால் நீ தோத்துருவேன்றது உனக்கே தெரியும். பட் இருந்தாலும் நீ என் கூட சண்டை போட்டு என்னை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நீ என்னை தேடி வந்திருக்க. அதுக்கு ரீசன் என்ன நினைக்கிற, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வச்சுன்னு இருக்கக்கூடிய லவ் தான். உன் ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்போ நீ உன் உயிரை என்கிட்ட விட போறடா தம்பி அப்படின்ற மாதிரி நம்ம ஜூரா இந்த இடத்துல பொருட்டோவை பார்த்து சொல்லுவான். பயப்புல சும்மா தான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவனுடைய அவுட் ஸ்டைலை யூஸ் பண்ணி நம்ம பொருட்டோவை கேப்சர் பண்ண பார்ப்பான். பட் அப்போதைக்கு நம்ம பொருட்டோ அதுல இருந்து தப்பிச்சு பறந்து இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா சைடு இருந்துமே அந்த அவுட் ஸ்டைல்ன்றது நம்ம பொருட்டோவை அட்டாக் பண்ண வரும். பொருட்டோவுமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்வாட் எடுத்து அது எல்லாத்தையுமே வெட்டுவான். பட் இவன் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வுட்ஸ்லாம் வெட்டுறானோ அதே அளவுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வுட்ஸ்லாம் மறுபடியும் நம்ம பொருட்டோவை அட்டாக் பண்ண தான் வரும். இதெல்லாம் பார்க்குற நம்ம பொருட்டோவுக்கு அச்சோ என்னடா இது ஒரே தொல்லையா போச்சு, நம்ம ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இல்லாத வரைக்கும் நம்மளால உசிகோவை யூஸ் பண்ண முடியாது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிப்பான். பொருட்டோ இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு வுட் வந்துட்டு நம்ம பொருட்டோ
பொருட்டோ அட்டாக் பண்ணும். இந்த அட்டாக் நம்ம பொருட்டோ எதிர்பார்க்காத ஒரு அட்டாக்ன்றதுனால அடிச்சடிக்கு நம்ம பொருட்டோ தனியாகவும் பொருட்டோ கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வாட் தனியாகவும் போயிட்டு விழுவானுங்க. அப்படி கீழே விழுந்திருக்கக்கூடிய நம்ம பொருட்டோவை ஜூராவோட உட்ஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணிக்கும். அப்போ நம்ம ஜூராவும் பொருட்டோவுக்கு முன்னாடி பொருட்டோவோட ஸ்வாட் இருக்கும் இல்லையா, அங்க வந்துட்டு நிற்பான். இதை பார்க்குற நம்ம பொருட்டோவுக்கு பயங்கர காண்டாகும். டே ஜூரா, அந்த ஸ்வாட் நான் என் மாஸ்டர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததுடா, அந்த ஸ்வாட் மேல மட்டும் கைப்பட்டுச்சு, உன் மேல உன் சாவு என் கையில தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ ஆக்ரோஷமா பேசுவோம். இதை கேட்ட நம்ம ஜூராவும் உடனே அந்த ஸ்வாட் எடுத்தது மட்டும் இல்லாம, இந்த பார தம்பி, இந்த ஸ்வாட் எடுத்துட்டா இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி நக்கலா தான் பார்ப்பான். இதுக்கு முன்னாடி நம்ம ஜூரா லவ் வந்துட்டு ஹியூமன்ஸுக்கு ஒரு பெரிய வீக்னஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே நிரூபிச்சு காமிக்கிறான். இப்போ கூட பார்த்தியா, ஒன்றும் இல்லாத இந்த ஸ்வாடுக்கு மாஸ்டர் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு லவ் வச்சுன்னு இருக்க, அதனால தான் நீ இந்த மாதிரி காண்டாய் பேசின்னு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜூரா பார்ப்பான். சரி, அதெல்லாம் ஒரு பார்க்கறட்டும், அதெல்லாம் வரா தம்பி, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு எங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க யாருன்றதை மட்டும் என்கிட்ட காமிச்சிரு. அப்படி மட்டும் நீ அவனை என்கிட்ட காமிச்சிட்டுனா உனக்கான ஸ்வாடுன்றது உங்ககிட்ட வந்துடும். பட் என்னதான் உன் ஸ்வாடு உங்ககிட்ட வந்துட்டாலும் நான் உன்னை கொன்றுவேன்றது தான் உண்மை. ஸோ உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, உன்னை கண்டிப்பாக நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூரா சொல்லுவோம். இதெல்லாம் கேட்குற நம்ம கொஞ்ச நேரம் யோசிப்பான். யோசிச்சு முடிச்சுட்டு, ஆமா ஜூரா, நீ சொல்றது கரெக்ட் தான், லவ்ன்றது எங்களை மாதிரி ஹியூமன்ஸுக்கு ஒரு வீக்னஸ் தான், அதுதான் என்னுடைய கருத்துமே. பட் அதனால தானே நாங்கள் ஹியூமன்ஸ், உங்ககிட்ட லவ்ன்றது இல்லை, அதனால தான் நீ இன்னும் இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம பொருட்டோ சொல்லுவோம். இங்கே இந்த மாதிரி மாசனா ஒரு டைலாக பேசிட்டே இருக்கும்போது நம்ம பொருட்டோவை கேப்சர் பண்ணி கொண்டு இருந்த அந்த உட்ஸ்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே சுக்கு சுக்கா நொறுங்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பொருட்டோ ரசங்கன் ஊசிகோ இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஜூரா அட்டாக் பண்ணுவான். என்னதான் இந்த ஊசிகோ பயங்கரமான ஒரு அட்டாக்கா இருந்தாலுமே இது ஜூரா கிட்ட அந்த அளவுக்கு பெருசா செயல்படலை. பொருட்டோ அடிச்ச உடனே ஜூராவும் பறந்து போவான், அவனுடைய தலைலாம் சுத்தும், அவனால் எழுதவே முடியாதுதான். பட் ஆனால் ஜூரா இன்னமும் கான்சியஸா தான் இருப்பான். இது தெரியாம நம்ம பொருட்டோவும், என்ன கண்ணா அடிச்சடியில் தலைலாம் சுத்துதா, இனிமே உன்னால எழுந்திரிக்க முடியாது, ஏன் உன்னால பறக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பொருட்டோ அவனுடைய ஸ்வாடு பக்கம் போவான். அப்போ அந்த சைடு நம்ம ஜூரா அவனுடைய நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவான். அப்போ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ் எல்லாமே வெளியே வரும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, என்னதான் நம்ம பொருட்டோ ஜூரா அட்டாக் பண்ணியிருந்தாலுமே அவன் இன்னும் ஸ்டேபிளா தான் இருப்பான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம ஜூரா பார்த்தீங்கன்னா பொருட்டோட பவரை அனலைஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இங்கே ஏதோ ஒன்று பண்ணி அவனுடைய பவர்ஸை வெளியே அமைச்சது மட்டும் இல்லாமல் அப்படியே எழுந்து நிற்பான். இதை பார்க்குற நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பொருட்டோவுக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. தம்பி பொருட்டோ, உன்னுடைய இந்த பவர்ன்றது என்னுடைய டெய்லி பெஸ்ட் பாம்புக்கு யூக்கால தான் இருக்கு. பட் ஆனால் இதை வச்சுக்கிட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாதா தம்பி, இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எழுந்து நின்று ஒரு டைலாக பேசுவோம். இதெல்லாம் பார்க்குற நம்ம பொருட்டோவுக்கு சுத்தமாக எதுவுமே புரியல. அடங்கோத்த என்னடா இவங்கிட்ட ரசங்கன் ஊசிக்கவே எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருப்பான். அச்சோ, அடுத்து நம்ம பொருட்டோ என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருந்தா, தம்பி நாங்கள் அதை அடுத்த சாப்டர்ல தான் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை இங்கேயே முடிக்கிறானுங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. இந்த சாப்டர்ல பொருட்டோவை மட்டும் இல்ல, நம்மளையுமே ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்களை வச்சிருக்கானுங்க. ரசன்கன் ஊசிக்கோவே நம்ம ஜூராவை எதுவும் பண்ண முடியல என்னும் போது நம்ம பொருட்டோ வேற எதை வச்சு நம்ம ஜூராவை டிஃபீட் பண்ணுவான்றது தெரியலடா. பொருட்டோ எந்த அட்டாக் யூஸ் பண்ணாலுமே நம்ம ஜூரா லெஃப்ட் ஹேண்ட்லேயே அதை டீல் பண்ணிட்டு போயின்னு இருக்கான். ஸோ இதுக்கான அடுத்தடுத்த சாப்டர்ல தான் நம்ம பொருட்டோ ஜூராவை எப்படி டிஃபீட் பண்ண போறோம் அப்படின்றத காமிப்பாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்குறவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதிகமாக மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண பார்க்குறேன். சரி, ஓகே, ரைட் கைஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுதல் மட்டும் போயிட்டு நன்றி, வணக்கம்.